ஹாய் தினமலர் வியூவர்ஸ், நான் உங்களோட மித்ரா. காவலன் படத்துக்கு அப்புறம் இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறோம். இப்போ நான் எங்கேனா நந்தனம் படம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். காவலனுக்கு அப்புறம் தமிழில் தான் நான் இப்போ பண்ணுற படம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததா இப்போ பேசினது. இந்த நந்தனம் படத்தை பற்றி சொல்லணும்னா, காவலனுக்கு அப்புறம் நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். டைட்டில் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் ஹீரோயினை விட. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் என்னோடது. இப்போது எப்படி சொல்லணும், ஒரு பொண்ணு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கும் பொண்ணுங்களுக்கு. அந்த ஒரு வேவரிங் மைண்டே அப்படியே காமிச்சிருக்கு. முக்கியமான சில இடங்கள்லாம் என்ன டிசிஷன் எடுக்கணும் அந்த மாதிரி வேவரிங் மைண்ட் வர்ற ஒரு கேரக்டர் என்னோடது நந்தனம் படத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படி தான் சொல்லணும். அந்த கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, தினமலர் வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே என்னோட தேங்க்யூ ஸோ மச். தினமலர் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் நந்தனம் படத்தினுடைய இயக்குனர் ஷியாமலன் பேசுகிறேன். நந்தனம் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் 7 நாளில் காதலிக்கிறாங்க. அதாவது காதலிக்கிறதுக்கு 7 வருஷம் தேவையில்லை, 7 நாளே போதும் அப்படின்ற ஒரு கருத்து அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு மூல காரணமே ஒரு பெண். ஒரு பெண் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்காக ஒரு பெரிய தீசிஸ் ஒர்க்கை நாங்கள் பண்ணோம். என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் தப்பாக இருந்தால் அந்த ஆணை மட்டும்தான் அது பாதிக்கும். அதே ஒரு பெண் தப்பாக இருந்தால் அந்த குடும்பமே பாதிக்கும். அப்போ அதுக்காக இந்த பெண் என்பவள் எப்போவுமே ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு கட்டமைப்புக்கு உள்ளே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தீசிஸ் நடத்தி, இன்றைக்கி பெண்களுடைய மனநிலை ரொம்ப மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை அந்த மாற்றத்தினுடைய விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கிறனால அந்த மாதிரியான மாற்றங்கள் இனி நிகழக்கூடாது அப்படின்ற வகையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். இந்த படத்தில் ஹீரோவை சிவாஜி தேவ் நடிக்கிறாரு. ஹீரோயினா மித்ரா குரியன் நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரிஷி நடிக்கிறாரு. இது தவிர ஜெகன் காமெடி ரோல் பண்ணுறாரு. இந்த படத்தினோட 30% படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. நாங்கள் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்துக்கு ரசிகர்களாகிய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தினமலர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்னோட வணக்கம். என் பேர் ரிஷி. நந்தனம் ஒரு படத்தில், நான் தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் என்னோட கேரக்டர் என்னன்னா, ஹீரோயினி எனக்கு சித்தி. அந்த சித்தி எப்போவுமே ஆஃபீஸ் போகும்போது எனக்கு கிஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிஸ் பண்ணாமல் போட்டாங்க. சம்திங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரிஷி. நந்தனம் படத்தில் நான் ஆன்டி ஹீரோ ரோல் ஒன்று பண்ணுறேன். என்னோட முதல் படம் ஆனந்த தாண்டவத்தில் ஆன்டி ஹீரோவாக ஆரம்பித்து பயணமில் கொஞ்சம் நம்மளை நல்லவனாக காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த நந்தனம் படம் டைரக்டர் அதை எப்படி உங்களெல்லாம் நல்லவனாக காமிக்கிறது, நான் உங்களை கெட்டவனாக காமிக்கிறேன் அப்படின்னு. கெட்டவனா அது ஒரு ரெகுலர் ஒரு வில்லன் கிடையாது, ரொம்ப சட்டிலான நிறைய லேயர்ஸ் இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இந்த ரோல் தான் ஃபேவரட். ஸோ அதனால இது நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரகுவரன் ரொம்ப பிடிக்கும், நாசர் ரொம்ப பிடிக்கும், நம்பியார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னதான் நான் சிவாஜி ஃபேன், அது நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். என்னதான் சிவாஜி கணேசன் எனக்கு பிடிச்சாலும் ஒரு பாலையா, ஒரு எம்ஆர் ராதா தான் எனக்கு ரோல் மாடல்ஸ் மாதிரி, ஐடல்ஸ் மாதிரி. எம்ஆர் ராதா தான், அவரை மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. கம்ஃபர்டபுள்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் தான். என்ன ரொம்ப நல்லவனால நிற்க சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தினமலர் எஸ்பெஷலி. தேங்க்ஸ். தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் பேசுகிறேன். நமது சசிகுமார் தம்பி தான் என்னை நடிகரை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஈசனில் நடிக்க வச்சார். அந்த படத்தை பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது கடந்த ஒரு வருடங்களாகி நல்ல எனக்கு ஒரு பேரை பெற்று தந்தது. அதுக்கு முழு காரணமும் இயக்குனர் சசிகுமார் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க படம் பண்ணணுன்ட்டு. நான் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியே கதை சொன்னாங்க எல்லா டைரக்டரும், பெரிய டைரக்டர்லாம்.
என்னுடைய பாலிசி அப்படின்னா என்னுடைய கேரக்டரை நான் மாற்ற மாட்டேன். என்னுடைய ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேஷ்டி, என்னுடைய கண்ணாடி, என்னுடைய எதையுமே எனக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்னை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எனக்கென்று ஒரு இமேஜ் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. சின்ன படங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் ஊக்குவிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி இந்த நந்தனத்துடைய டைரக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி, ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் தரேன், நீ படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு முடிஞ்சால் ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாரன்ட்ட. நான் அதை வாங்கி படித்து பார்த்தேன். தன் பொண்ணு மேலே பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த பொண்ணு விருப்பத்துக்கு நான் வந்து உடந்தையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கதை. அதை வந்து எனக்கு ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. என்னுடைய டயலாக்கு, என்னுடைய போர்ஷன் மொத்தமாக ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. 2 நாள் டைம் எடுத்துங்கன்னா நான் வந்து பார்க்குறேன்னாரு. அது ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம், ஈசனுக்கு அப்புறம் இந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டேன். தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் சிந்து. நீங்கள் என்ன சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஹீரோயினோட அக்காவாக பண்ணிகிட்ருக்கேன். 2 பொண்ணு குழந்தைங்க, அழகப்பன் சார் பண்ண அப்பா கேரக்டர். இந்த தங்கச்சியோட சின்ன சின்ன வாழ்த்தனங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஃபேமிலி, அதில் ஒரு அக்கா கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம், என் பேர் கீதா சதீஷ். நான் பள்ளிக்கூடம், நாளை பொழுது முன்னோடு இதிலலாம் வந்து ஹீரோயின்ஸ்க்கு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் நந்தனம் படத்தில் ஹீரோயினுக்கு மதர் கேரக்டர் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போது ஹரிதாஸில் ஸ்னேகாவுக்கு மதர் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவ பெருமாள்ன்ற படத்தில் ஹீரோயினுக்கு மதர் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் நான் செய்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டோட்டல் டீமே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது ஒர்க் பண்ண. இந்த படம் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள்.